ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிட் நைட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி 1. அந்த நிலாக்கு கீழே இருக்கிற மலைக்கு கீழே இருக்கிற வீட்டில் இருந்து தான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம நடந்து வந்து இந்த கடைக்கு தான் போக போகிறோம். எதுக்குன்னா முட்டை வாங்க. ஆமாம், முட்டை வாங்குறதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் இப்படி சுற்றி விட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் பள்ளிவாசலில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக அதில் விளாண்டுட்டு இருப்போம். நடுவில் ஒருத்தியை மட்டும் வச்சு சுற்றி லாக் பண்ணிடுவாளுங்க. அது ஒரு ஜாலி தான். இங்கே வாட்டர் மெலன் இருந்தது. என்ன ரேட்டுன்னு பார்க்க வந்தால் 35 ரியால் 40 ரியால் போட்டிருக்கு. நம்ம ஊருக்கு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 800 ரூபா 900 ரூபாய் கிட்ட வருது. நம்ம ஊரில் என்ன ரேட்டாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வாங்க வந்த ஐட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா 17 ரியால் போட்டிருக்காங்க. முன்னாடி 15 ரியால், இப்போ 17 ரியாலாக இருக்குது. நம்ம ஊரில் என்ன ரேட்டாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சிக்கன் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு விதமாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த கம்பெனியில் வந்து ஹோல் சிக்கன் 1 கேஜி 20 ரியால், அப்படின்னா 450 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. நம்ம ஊரில் கேஜி என்ன ரேட்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ரெடிமேடாக ஸ்பைசஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நான் ஒன் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. இது எல்லாமே ஃப்ளேவர்ஸ் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட்டு. இது தூனா ஃபிஷ்ஷு. யாருக்கெல்லாம் இந்த டின்னில் இருக்கிற தூனா ஃபிஷ் பிடிக்கும், ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தக்காளி வெங்காயம் போட்டு கிரேவி வச்சு கஞ்சிக்கு குடிச்சா சும்மா சக்கத்தாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பால் பவுடர் ரேக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படித்த மெமரிஸ் தான் வரும். பால் மாவை காஃபி போட்டு காலி பண்ணுறதை விட கையால் அள்ளி தின்னு காலி பண்ணுறது தான் அதிகம். ஃபாரின்லேருந்து கொண்டு வர பால் மாவு, நம்ம ஊரில் வாங்குற பூஸ்ட் ஹார்லிக்ஸு, இதெல்லாம் பேப்பரில் மடித்து கொண்டு போய் அது காற்று பட்டு உறைஞ்சி அதை எடுத்து சாப்பிடும்போது வர்றது ஒரு ஜாலி தான். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் எங்கே போனாலுமே சில பொருட்களை பார்த்ததுமே நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் பார்த்தா ஞாபகம் வரும், யாரோட ஞாபகம் வரும் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதுதாங்க சவுதியோட ஸ்பெஷல் புட்டு குப்புசு. சப்பாத்தி மாதிரி இருக்கிறது குப்புசுன்னு சொல்லுவாங்க. இந்த பன்னு மாதிரி இருக்கிறது வந்து சம்மோலின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, இங்க இருக்கிறவங்க கிட்டையும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டையும் கேட்டு பாருங்க, தெரியும். குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வந்து உழைக்கிற காசெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கே போயிருமோன்னு சொல்லிட்டு 1 ரியாலுக்கு வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற சாப்பாடு தாங்க இது. அதனால தான் ஸ்பெஷல்னு சொன்னேன். முக்கியமாக சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க இதோட அருமை. வருஷம் ஃபுல்லாக இதையே சாப்பிட்டுட்டு வாங்குற பணத்தை அப்படியே ஊருக்கு அனுப்பி வைக்கிறவங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, சவுதீஸுமே மோஸ்ட்லி இதை தாங்க சாப்பிட்றாங்க. நான் வந்த புதுசுலலாம் பார்த்து ஆச்சரியப்பட்டது இதுதான். நம்ம தான் அரிசி பருப்பு உளுந்துன்னு தேடிட்டு இருக்கோம். அவங்க வந்ததுமே இதைத்தான் பேக்கெட்டாக அள்ளிட்டு போவாங்க. வாங்க வந்தது ஒன்று, இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கோம். பண்ணு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.